அமெரிக்காவில் யார் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டாலும் இந்தியாவுடனான நட்புறவு தற்போது போல் தொடரும் என சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரி எரிக் லென் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தின் சார்பில் அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றி தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகளிடையே பேச்சு போட்டி நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் சமூக ஊடகம், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 10 மாணவிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அவர்களில் வெற்றி பெற்ற மாணவிகள் காவ்யா மற்றும் நிவேதா ஆகியோருக்கு அமெரிக்க துணை தூதரக கலாச்சாரத்துறை அதிகாரி எரிக் லென் பரிசுகளை வழங்கினார். மாணவர்கள் நிறைய வெளியில் ஓட் பண்ணணும். அவங்களோட ஓட்டை அவங்க காஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அவங்க அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பெண்கள் அவங்க ஓட் பண்ணலைன்னா ஏன்னா அவங்களுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடக்கணும். அவங்களுக்கு தான் நிறைய ஸ்கீம்ஸ் வரணும். அவங்களுக்கு தான் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுக்காக அவங்க முன்னேறத்துக்கு அவங்க ஓட் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். டொனால்ட் ட்ரம்ப், ஹிலரி கிளின்டன் வின் பண்ணால் அவங்க தான் ஃபஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆவாங்க. ஸோ அது ஏன் அமெரிக்கன் சொசைட்டி அண்ட் வேர்ல்ட் சொசைட்டிக்கு முக்கியம் பற்றி பேசினேன். இதுக்காக நான் என் காலேஜை தேங்க் பண்ணுறேன், என் டீச்சர்ஸை தேங்க் பண்ணுறேன், மோட்டிவேட் பண்ணதுக்கு என் ஜட்ஜஸை தேங்க் பண்ணுறேன். பின்னர் தந்தி டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்த அமெரிக்க துணை தூதரக அதிகாரி எரிக் லென், அமெரிக்காவில் யார் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டாலும் இந்தியாவுடனான நட்புறவு தற்போது போல் தொடரும் என கூறினார். We have a strong bilateral relationship with India. That's something that U.S. President Obama and Prime Minister Modi have done. They've really worked to further that relationship. It's really been strengthened, and I see that the next president will continue to build on that relationship.